அப்போ பூமிக்கு வந்து எந்த மனுஷனை பிரகாசிக்க பண்ணுகிற ஒளி? அந்த மெய்யான ஒளி. அப்ப இந்த இங்க இங்க நம்ம என்ன பேச வரோம்னா, ஆண்டவர் எனக்கு இந்த வாரத்துல உணர்த்தனை பார்த்துதான் நான் பேச வரேன். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படி சொன்னா அங்க வந்து ஒரு மிராக்கிள் தேவைப்படுது. நல்லா புரிஞ்சுக்குங்க. எதுவுமே பர்ஃபெக்ட் இல்லாத காலத்துல எல்லாமே பர்ஃபெக்ட் ஆகும், அது வேற விஷயம். பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வரும் சொன்னார் இல்லையா? அது இப்பொழுதே வந்திருக்கின்றது. அப்போ எல்லாமே எல்லாமே நிறைவா ஒரு காலத்துல நடக்கும், அது இப்பொழுதே நடக்குது. அதான் விஷயம். நான் மறுபடியும் சொல்றேன், எல்லாமே ஒழுங்கும் கிரமமா எல்லாமே ஒரு சரியா நடக்கக்கூடிய காலம் வரும். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் உலகத்தினுடைய வடிவமைப்பிலும், புரியுதா? உலகத்தினுடைய வடிவமைப்பிலும் எல்லாவற்றிலுமே வரும். ஆனா அது இப்பவும் இருக்குது, அதுதான் விஷயம். அப்பவும் வரப்போகுது பர்ஃபெக்டா. இப்போ அது இருக்குன்னா என்ன அர்த்தம்? அப்படி அர்த்தம் என்ன அப்படின்னா, உன்னால என்னைக்கோ ஒரு நாள் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை இன்னைக்கே அனுபவிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்குது இல்ல, அது என்னைக்கோ ஒன்று வரப்போகுது இல்லை, அது இன்னைக்கே உண்டுன்னு சொல்றது. ஸ்திரீயே, அந்த வசந்த வாசி எடுத்து, சமாரிய ஸ்திரீ, யோவான் 5 வாசி. அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன்.